உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து பேராதரவு குடுத்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு, பிரபவ ஆண்டு பலன்கள சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுடைய நல்ல நோக்கங்கள் எல்லாம் வெற்றியாகும் அப்படின்றதையும் சொல்லி இறை அருளால இந்த நிகழ்ச்சிய துவங்குறேன். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்கள். உங்களோட ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆண்டு என்ன மாரி பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றத பார்க்க போறோம். டீட்டெயில் அனலைசிஸோட வந்திருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் கோச்சார கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள் என்னென்ன நிலையில இருக்கிறாங்க. மேலும் வந்து கிரக மாற்றங்கள், முக்கியமான கிரக பயிற்சிகள் எப்ப இருக்கு. அத வச்சு என்ன மாரியான பலன்கள் நம்ம லைஃப்ல நடக்கப் போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிய பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில பயனுள்ளதா இருக்கும். ஆளுமைக்கும், தலைமை பண்புக்கும் அரசனைப் போல வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் அடையாளமா இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் நம்ம சிம்ம ராசிக்காரர்கள் தான். உண்மை, நேர்மை, நியாயம், தர்மம் எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு, அதே நேரத்தில அ உண்மையின் பக்கம் எப்பயுமே நிக்கக்கூடிய, இந்த நியாயத்தின் பக்கம் எப்பவுமே நிக்கக்கூடிய, நீதியின் பக்கம் நிற்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டா அமைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லலாம். ஆண்டு துவக்கத்த வச்சே அத நம்ம சொல்லிற முடியும். ஆண்டு துவக்கமே உங்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த வகையில மிகப்பெரிய நல்ல ஏற்றங்கள் கிடைக்கப் போகுது. காரணம் என்னன்னா, இந்த ஆண்டோட துவக்கமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம் தான் இந்த ஆண்டோட லக்னமா துவங்குது. அதாவது உங்களுடைய 10ஆம் இடமான ரிஷபராசி தான் இந்த ஆண்டு துவக்கம். அதாவது லக்னமா கொண்டு துவங்குறதுனால உங்க தொழில் சார்ந்த பல நல்ல மாற்றங்களும், முன்னேற்றங்களும் உங்களுக்கு நடக்கப் போகுது. நீங்க எடுக்கிற சின்ன சின்ன ஸ்டெப்பும் கூட பெரிய அளவுல உங்கள கொண்டு போய் உயரத்தில மிக சிறந்த உயரத்தில உங்கள நிப்பாட்டிடும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, இந்த 10ஆம் இடத்துக்குரிய தொழில் ஸ்தானாதிபதியும், உங்களுடைய ராசிநாதன் சூரியனும் ஒண்ணா சேர்ந்து இருக்கிற நிலையில இந்த ஆண்டு துவங்கும் பட்சத்தில சேர்ந்திருக்கிறாங்க. அந்த நிலையில இந்த ஆண்டு துவங்குது. அதனால தொழில் சார்ந்து அவரு சுக்கிரன் வந்து உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு மட்டும் இல்ல, உங்களோட விருப்பங்கள், ஆசைகள, முயற்சிகள குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதி அவர்தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன நெனச்சீங்களோ, அத அப்படியே துளி பிசங்காம செய்யறதுக்கான ஆற்றல இந்த ஆண்டு உங்களுக்கு குடுக்கப் போகுது. அது மட்டும் இல்லாம இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த ஆண்டு துவங்கி ஒரு 1 1/2 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மே 26ஆம் தேதி சரியா சொல்லணும்னா, குரு பயிற்சி இருக்கு. குரு பயிற்சி ஆயிட்டு அவர் வந்து உங்க ராசிக்கு 12ஆம் இடமான கடக ராசியில வந்து அமரப் போறாரு. ஸோ, இந்த சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல கடக ராசியில 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு உச்சம் பெற்ற நிலையில அமைறதுனால, சிம்ம ராசிக்காரர்கள் மாணவர்களாகட்டும், அ அரசியல் பிரமுகர்களாகட்டும், வெளிநாட்டு பயணங்கள முயற்சி எடுத்துட்டு இருக்கவங்களாகட்டும், எக்ஸ்போர்ட், இம்போர்ட் துறை சார்ந்தவங்களாகட்டும், எல்லாத்துக்குமே ஏற்றங்கள சிறந்த நல்ல முன்னேற்றங்கள குடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா வந்து மே 26ஆம் தேதிக்கு மேல வந்து நீங்க வந்து பார்க்க போறீங்க. உங்க ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல சனி இருக்காரு. அத நினைச்சு நெறைய சிம்ம ராசிக்காரர்கள் கலக்கத்துல இருக்கீங்க. அது அவசியம் இல்லன்றத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா, அஷ்டமஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்கப் போகுது. குரு பார்வை வந்து க 1 வருஷமா கிடைக்கப் போகுது. அடுத்து வரக்கூடிய ஓராண்டுகளுக்கு முழுமையா இருக்கப் போகுது. குரு பார்வையோட இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமா தொல்லை பண்ண மாட்டார். அது மட்டும் இல்லாம குரு பார்த்தாலும் பார்க்கலைன்னாலும் சனி 8ஆம் இடத்துல இருக்காரு இல்லையா? உங்களுடைய அஷ்டமஸ்தானமான மீன ராசியில இருக்காரு இல்லையா? அந்த மீன ராசி குருவோட வீடு தான். ஒரு சுபகிரகத்தோட வீட்ல இருக்கக்கூடிய சனி வந்து கெட்ட பலன்கள கண்டிப்பான முறையில செய்யாது. ஒரு கெட்டது அப்டின்னா, நம்ம எத எடுத்துக்கலாம்னா, உங்க சொந்த ஊர விட்டு ஒரு கட்டாயத்தின் பேர்ல பிடிச்சோ, பிடிக்காமலோ நீங்க வேற ஊருக்கு போக வேண்டிய கட்டாயத்த அந்த சனி ஏற்படுத்தும். அதன் மூலியமா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள வாழ்க்கையில கொண்டு வரப் போறாரு அப்டின்றத தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. நீங்க விருப்பம் இல்லாம ஒரு கட்டாயத்தின் பேர்ல எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சிய குடுக்கக்கூடிய அமைப்ப அஷ்டம சனி குடுக்கும் அப்டின்றத சொல்லலாம். மேலும் குரு அருளாலும், சுக்கிரனுடைய அருளாலும் உங்களுக்கு 2 குருவும் சுக்கிரனும், குருவும், வியாழனும் உங்களுக்கு நல்ல யோக பலன்கள குடுக்கப் போறாங்க. அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு 7ஆம் இடம் கும்பராசி. கும்பராசிய தான் இந்த ஆண்டோட துவக்க நாள் ராசியா கொண்டு நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ, அந்த வகையில இந்த ஆண்டு துவக்கமே வந்து கும்ப ராசியில தான் ஆரம்பிக்குது. சதய நட்சத்திரத்தில. 7ஆம் இடத்துல ராகுவும், சந்திரன் சேர்ந்திருக்காங்க. இவங்களுக்கு குரு பார்வையோட இருக்கக்கூடிய நிலை இந்த ஆண்டு துவங்குறதுனால, உங்களுக்கு நல்ல பணப்புழக்கமும், திருமணம் போன்ற சுபகாரியங்கள், நீங்க எடுத்த விஷயங்கள்ல வெற்றி, உங்க தொழில் சார்ந்த பங்குதாரர்களோட இருக்கக்கூடிய நல்ல இணக்கம் இதெல்லாம் மேம்பட போகுது. நீங்க எதிர்பார்த்திருக்கிற வங்கி கடன்கள், அரசாங்க கடன்கள் எல்லாம் உங்களுக்கு கையில வந்து சேரப்போகுது அப்படின்றதெல்லாம் சொல்லலாம். மிகப்பெரிய உங்க தொழில் சாம்ராஜ்யத்த உருவாக்குறதுக்கான சிம்மராசிக்காரர்கள் எப்பயுமே ஆசைப்படுறது அப்படிதான். அரசன போல வாழணும் அப்படின்றது தான். ஏன்னா ராசிநாதனே சூரியன் தான், அரசன் தான். அதனால அந்தபடியே வாழ்றதுக்கான வாய்ப்புகள இந்த ஆண்டு இந்த பிரபா ஆண்டு உங்களுக்கு குடுக்கப் போகுது. தமிழ் புத்தாண்டு குடுக்கப் போகுது அப்படின்றத நான் வந்து உறுதியா சொல்ல முடியுது. மேலும் வந்து
சூரியன், சுக்கிரன் இணைவு பெற்ற நிலையில, சுக்கிரன் இதில லக்னாதிபதி அந்த ஆண்டு துவக்கத்தோட லக்ன அதிபதியா வர்றதுனாலயும், சிம்ம ராசிக்காரர்கள் சூரிய நாராயணர் வழிபாடு தொடர்ந்து செய்துட்டு வாங்க. சூரிய நாராயணர் வழிபாடு வந்து நீ கோயில் தேடி போ வேண்டிய அவசியம் இல்ல. காலையில வீட்ட விட்டு கதவ திறந்து வெளிய பார்த்தீங்கன்னா, சூரியன் இருப்பாரு, கிழக்க இருப்பாரு. சூரியன பார்த்து நாராயணனா நெனச்சு வணங்கிக்கிட்டு, எனக்கு பொன், பொருள், பேர், புகழ் என்னென்ன ஆசைப்படுறீங்களோ எல்லாத்தையும் கேளுங்க. எல்லாத்தையும் அவர் நிச்சயமான முறையில குடுப்பாரு. அத வாங்கி, அத அவர் குடுக்கக்கூடிய அந்த நல்ல முன்னேற்றத்த வச்சு, உங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய மக்களுக்கு, கஷ்டப்படக்கூடிய உண்மையிலேயே ஏழ்மையில இருக்க, வறுமையில இருக்க மக்களுக்கு, அவங்களுக்கு தேவையான உதவிகள செய்யுங்க. இன்னும் மேலும் பல உயரத்த இந்த ஆண்டு உங்களுக்கு குடுக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். மேலும் தமிழ் புத்தாண்டு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலயும் மிக சிறந்த நல்ல மாற்றங்கள கொண்டு வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா, இந்த தசாப்தத்தில அந்த 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த 10 ஆண்டு காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, குரு உச்சம் பெறக்கூடிய ஒரு காலச்சூழல் இந்த 2026ல தான் வருது. தமிழ் புத்தாண்டு பிராபவ ஆண்டு காலத்தில தான் வருது. ஸோ இது வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு. மன மகிழ்ச்சியோடையும் எவ்வளவோ கஷ்டங்கள, சங்கடங்கள பார்த்துட்டோம். ஸோ இருந்தாலும் இதுகளுக்கு நடுவுல ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி, சந்தோஷத்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு இருக்க சிக்கல்கள் தீர்ந்து பொருளாதார ரீதியா தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமா இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. ஆ முதன்மை காரணமா நான் சொல்றது அதுதான். குருவுடைய உச்சநிலை. இதுவரைக்கும் சொல்லாத ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன். அதாவது இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு துவக்கத்தில ஒரு சிறப்பான ஒரு கிரக நிலை வந்து அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில அமர்றாங்க. சொந்த நட்சத்திரத்தில உட்கார்றாங்க. நிழல்கிரகங்கள் முதற்கொண்டு. வியாழன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, குரு பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மிதுன ராசியில புனர்பூச நட்சத்திரத்தில இருக்காரு. இன்னொரு சுபகிரகமான சுக்கிரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேஷ ராசியில பரணி நட்சத்திரத்தில இருக்காரு. இங்கே குரு இருக்கக்கூடிய புனர்பூசம் குருவுடைய சொந்த நட்சத்திரம். சுக்கிரன் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம். அதுக்கடுத்தது மீன ராசியில சனி, செவ்வாய், புதன் இவங்கலாம் சேர்ந்திருக்க நிலையில இந்த ஆண்டு துவங்குது. இவங்க 3 பேருமே சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா நிழல் கிரகமான ராகு. ராகுவோட சந்திரன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ராகுவுடைய சதய நட்சத்திரத்தில இருக்கிறாங்க. இவங்களுக்கு எதிர்நிலையில ராகுவுக்கு எப்பயுமே எதிர்நிலையில வரக்கூடிய கேது வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியில மக நட்சத்திரத்தில தன்னோட சொந்த நட்சத்திரத்தில இருக்காங்க. இப்படி எல்லா கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம் தான். என்னடா எல்லா கிரகங்களுமே தன்னோட சொந்த நட்சத்திரத்தில இருக்கு. அப்படின்றது வந்து ஒரு ஆட்சி பலம். அதாவது ஒவ்வொரு கிரகமும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில அமர்ந்திருக்கு அப்படின்னா, ஆட்சி பலத்தில இருக்கிற அளவுக்கான ஒரு பலம் தான். ஒரு நல்ல விஷயம் தான் அது. அப்ப இப்படி ஒரு அமைப்புல இந்த ஆண்டு துவக்கமே அமைஞ்சிருக்கு. துவக்க நாள்லயே இந்த ஒரு நிலை இருக்கு அப்படின்றது வந்து ஒரு வியப்புக்குரிய ஒரு என்ன சொல்றது? இது வந்து நல்லதா, கெட்டதா அப்படின்றத தாண்டி கண்டிப்பா நல்ல பலன் தான் செய்யும். ஒரு கிரகம் பலம் பெறுதுன்னா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப நம்ம ராசி அடிப்படையில பார்க்கும்போது இந்த கிரகங்கள்லாம் நமக்கெல்லாம் நல்லது செய்ய தயாரா தான் இருக்காங்கன்னும்போது, அவங்க செய்ற நல்ல விஷயங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கா, வலுவா செய்ய போறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில இந்த விஷயத்த யாரும் நோட் பண்ணல. அதனால நான் உங்களுக்கு இங்க பதிவு பண்ண விரும்புறேன். கிரகங்கள் எல்லாம் ரொம்ப வலுவா நின்னு, நமக்கு இயற்கை நல்ல பலன குடுக்கப்போது. அது நம்ம அதனால இந்த 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு நல்ல விதமா பயன்படுத்திக்கங்க. உங்களுடைய ஆசை, விருப்பங்கள்லாம் பெருசாக்கிங்க. "உழுவதெல்லாம் உயிர் உள்ளல்" அப்படின்னு எண்ணங்கள் நம்ம எல்லா எண்ணங்களும் பெருசா இருக்கட்டும். "பெரிதினும் பெரிதுகள்" அப்படின்ற அடிப்படையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நெனைக்கிறது எதுவாயினும் அது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தி குடுக்குறதுக்கு கிரகங்கள் நவகிரகங்களும் நமக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் கடந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில கோச்சாரம் ரொம்ப சரி. நெறைய பேர் கேட்பாங்க. "என்னங்க நீங்க ராசி பலன் சொல்லும்போது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா நான் என்ன இன்னும் என் வாழ்க்கையில போராட்டங்கள் குறைவில்லாம போயிட்டே தான் இருக்கு. என்ன காரணம்?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நான் அவங்களுக்கு சொல்றது அதுதான். நான் எப்பயுமே சொல்றது அதுதான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில உங்களுடைய லக்னம், உங்க லக்னத்துக்கு இப்ப நடந்துட்டு இருக்க தசாபுத்தி, நட்பு கிரகமா, பகை கிரகமா, பாதக கிரகமா, யோக கிரகமா இப்படின்ற நிலையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம கோச்சார நிலை ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களுடைய சுய ஜாதகமும் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. 2யும் இணைச்சு பார்த்து சொல்லும்போது தான் இன்னும் சரியான துல்லியமான பலன்கள உங்களுக்கு நம்ம வந்து குடுக்க முடியும். ஸோ அப்படி உங்களுக்கான துல்லியமான பலன்கள இனி வரும் எதிர்காலங்களுக்கு உங்க வாழ்க்கைய பத்தின விஷயங்கள நீங்க தெளிவடைஞ்சு புரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்களுடைய ஜனன ஜாதகத்தோட என்னை தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு உதவ தயாரா இருக்கிறேன். ஆ நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். மீண்டும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை உலகளாவிய அளவில வாழக்கூடிய நம்ம ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் மக்களுக்கும் தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.